அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். ஆக்சுவலாக நான் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பின்னாடி முருகர் கோயில் மலை மேலே தெரியுது பார்த்தீங்களா? டெய்லி அந்த முருகர் கோயிலுக்கு நான் வருவேங்க. சரிங்களா? அதில் அங்கே பாருங்கள், அங்கே தெரியுறாரு பாருங்கள் முருகர். கொடி கம்பம் தெரியுதுங்களா? மேலே மலைக்கு மேலே டெய்லி முருகர் கோயிலுக்கு வருவேன். இங்கேருந்து ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸை எப்படி ரீகவர் பண்ணணும்? எல்லோரும் வந்து லாஸ்ட்டில் போய் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க. அந்த லாஸை எப்படி ரீகவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? நிறைய கற்றுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அது வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் லைவில் அப்ளை பண்ணுவீங்களா? அதுக்குண்டான ரூல்ஸு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ராட்டஜிக்குண்டான ரூல்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்லேருந்து ரீகவர் பண்ணி வெளியே வந்துடலாம். கம்பல்சரி ரீகவர் பண்ணி வெளியே வந்துடலாம். சரிங்களா? ஹாப்பி மார்னிங். இந்த வீடியோ நான் ஈவினிங் தான் போஸ்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் செபியில் பதிவு பெற்ற ஆலோசகர் அல்ல. நான் சொல்லிக் கொடுப்பது நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மட்டும்தான். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸை எப்படி குறைக்கிறது, நம்ம லாஸில் போனால் அது எப்படி ப்ளஸ்ஸாக மாற்றுறது, ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. சரிங்களா? பொறுமையாக இருக்கணும். நான் சொல்லிக் கொடுக்க ஸ்ட்ராட்டஜியை ஒரு டைம் எனக்கு 2-3 டைம் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பரில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு எழுதி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு லாட்டு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தயவுசெய்து யாரும் நீங்கள் எடுக்கக்கூடிய என்ட்ரி ஒரு லாட்டுக்கு மேலே எடுக்காதீங்க. சரிங்களா? ஒரு லாட்டுக்கு மேலே கம்பல்சரி எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு லாட்டு தான் எடுக்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு மட்டும் இல்லை, எப்போ நீங்கள் ட்ரேட் எடுத்தாலும் சரி. அதுக்கப்புறம் ப்ளஸில் போகிறப்ப நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறோம், அது வேறு சமாச்சாரம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் அடித்தானா அந்த ஒரு லாட்டோட ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் 5 லாட்டு 10 லாட்டு போட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா 5 லாட்டு 10 லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லாஸாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் ப்ளஸில் போகும்போது மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணணும். மைனஸில் இருக்கும்போது லாட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அதுக்கு ஆப்போசிட்டுங்க. சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வீக்லி எக்ஸ்பிரியில் இல்லை மந்த்லி எக்ஸ்பிரியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பிரி டேட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஒன்று தூக்கி விட்டால் மேலே தூக்கி விட்டுரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஜீரோவில் கொண்டு வந்து விட்டுரும். சரிங்களா? நான் சொல்கிற அந்த மெத்தட் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. மந்த்லி எக்ஸ்பிரியில் வீக்லி எக்ஸ்பிரியில் யூஸ் பண்ணக்கூடாது. நார்மல் டைமில் தான் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸே இல்லாமல் அந்த ட்ரேடை முடிக்கலாம். நம்ம ப்ராஃபிட் வரதுக்கு தான் ட்ரேடை எடுக்கிறோம். ஆனால் நம்ம லாஸ்ட்டில் போய் புக் பண்ணிட்டு வந்துடுறோம். சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக இந்த வீடியோவை தெளிவாக பாருங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்னென்னு எழுதி வச்சுக்கிங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக இருக்கும். ஒவ்வொரு ட்ரேட்லேயும் ஒரு 500 1000 கிடைச்சா கூட போதும். சரிங்களா? 3 ட்ரேட்னா 3000 இல்லை 1500 கிடைச்சா போதும். மணிக்கு கூலி கிடைச்சா போதும்னு நினைங்க. சரிங்களா? பெருசாக ஆசைப்பட்டிங்கன்னா பெருசாக நீங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். சரிங்களா? சரி வாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன, அதோட ரூல்ஸ் என்னன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ப்ரோக்கரேஜ் ஆப்பில் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூல்ஸ் ஒன்று சொல்லியிருந்தேன். அது என்னென்ன ரூல்ஸ்னு சொல்கிறேன். நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிங்க. கம்பல்சரி வீக்லி எக்ஸ்பிரி மந்த்லி எக்ஸ்பிரியில் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடியது மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒருவேளை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களை ஜீரோவில் கொண்டு போய் விட்டுரும். ரெண்டாவது ரூல்ஸ் பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் போடுறது பார்த்திங்கன்னா ஒரு லாட்டு தான் போடணும். சரிங்களா? ஒரு லாட்டுக்கு மேலே நீங்கள் போடக்கூடாது. இதில் வந்து ஒரு லாட்டு தான் போடணும். ஒரு லாட்டுக்கு மேலே போடக்கூடாது. நீங்கள் இன்ட்ராடேயில் வச்சாலும் சரி, கேரி ஃபார்வர்டில் வச்சாலும் சரி, கேரி ஃபார்வர்டில் வைங்க. அதுதான் பெஸ்ட்டு. இன்ட்ராடே எப்பயுமே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது இன்ட்ராடே எடுக்கக்கூடாது, கேரி ஃபார்வர்டில் எடுங்க. சரிங்களா?
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு எல்லோரும் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் தான் வச்சுருப்பீங்க. சரிங்களா? இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வைக்காதீங்க. இக்கனாச்சி பேட்டர்ன் வைங்க. இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்கள். இக்கனாச்சி பேட்டர்னை சார்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நம்ம ட்ரெண்டு என்னன்னு நமக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுத்துரும். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துரும். அதே மாதிரி கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் கேண்டில் மட்டும் வைங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்கள் வச்சு இதுதான் ரூல்ஸு. ஒரே ஒரு லாட்டு தான் எடுக்கணும். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் இக்கனாச்சி பேட்டர்னுக்கு வச்சுக்கிங்க. 3 நிமிஷம் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிங்க. நான் ஏன் இக்கனாச்சி பேட்டர்ன் வச்சுக்குவோம் அப்படிங்கன்னா அது என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லி நம்ம காட்டி கொடுத்துருவோம். இப்போ இதுவே பார்த்திங்கன்னா கேண்டிலில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டு ஒன்று க்ரீனு, ஒரு ரெட்டு ஒரு க்ரீனு மாறி வருது. இது நமக்கு பயங்கர கன்ஃபியூஸ் பண்ணி விட்ரும். மார்க்கெட் எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது. இதே நீங்கள் இக்கனாச்சி பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் வச்சிங்கன்னா அது மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். அப் ட்ரெண்ட் இருக்கா டவுன் ட்ரெண்ட் இருக்கான்னு தெளிவாக காமிச்சு கொடுத்துரும். அதுக்காக தான் வந்து நான் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறேன். சரிங்களா? இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அந்த என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன, நாம் வந்து எவ்ரி ட்ரேடில் வந்து லாஸ் இல்லாமல் ரீகவர் பண்ணி வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். நிஃப்டி, அப்புறம் நிஃப்டி ஓப்பன் மார்க்கெட்டு, அப்புறம் சென்செக்ஸ் ஓப்பன் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து எஃப்ஐஐ டிஐஏ நேற்று என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து குளோபல் மார்க்கெட்டு. இது எல்லாமே நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். இது 3மே வந்து நம்ம ப்ரோக்கர் ஆப்பில் கிடச்சிடும். இதுவும் நம்ம ப்ரோக்கர் ஆப்பில் இருக்குது, தொலைவி கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம். சரிங்களா? ஏஞ்சல் ஒன்றில் இது குளோபல் மார்க்கெட் இருக்குது, எஃப்ஐடி எல்லாமே இருக்குது. சரிங்களா? நம்ம ப்ரோக்கர் ஆப்பில் இருக்குது, கண்டுபிடிச்சி அதெல்லாம் என்ன எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு முதல்ல மார்க்கெட் அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டான்னு முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா ப்ரீமியம் ஒரு ₹100 வாங்குறீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டேயில் யூஸ் பண்ணக்கூடாது. எக்ஸ்பிரி டேயில் யூஸ் பண்ணிங்கன்னா 0 பண்ணி விட்ருவான். சரிங்களா? ₹100 ஒரே ஒரு லாட்டு தான் எடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே 110, 120, 130ன்னு போகிறப்போ நீங்கள் ஒரு லாட்டாக இல்லை இந்த இடத்துல ஒரு லாட்டு இப்படி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா? ஸ்டாப் லாஸை வந்து அந்த ஆவரேஜ் ப்ரைஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே தான் எஸ்எல் வைக்கணும் நீங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஒரு லாட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே தான் எஸ்எல் வைக்கணும். நான் இதை பற்றி இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க வரல. லாஸிலேருந்து எப்படி வந்து நம்ம மீண்டு வரணுங்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு லாட்டு வந்து நீங்கள் கால் சைடில் இருந்து எடுத்துட்டீங்க ₹100. சரிங்களா? அது வந்து ₹90 வந்துட்டான், ₹80 வந்துட்டான், ₹70 வந்துட்டான். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹30 கீழே இறங்கிட்டான். ஒரு லாட்டுக்கு ₹30னா நீங்கள் போட்டு 750 × 3 ஒரு ₹2250 லாஸில் இருப்பீங்க. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு லாட்டு, அதாவது வந்து எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு லாட் எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக போச்சு. நம்ம இக்கனாச்சி பேட்டர்னில் ரெட் கேண்டில்லாம் வந்துட்டே இருந்துச்சுன்னா அது வந்து டவுன் ட்ரெண்டு, க்ரீன் கேண்டில்லாம் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து அப் ட்ரெண்டு. சரிங்களா? இது வந்து டவுன் ட்ரெண்டு, இது வந்து அப் ட்ரெண்டு. இப்போ நீங்கள் வாங்கின இடத்துலேருந்து கீழே போகுதுன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு ப்ரீமியம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். கீழே போகிற வரைக்கும் விட்டுருங்க. அது எப்படியும் கண்டிப்பாக 0 போய் நிற்க மாட்டான். எக்ஸ்பிரி டேயில் மட்டும்தான் 0க்கு போவான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸ்பிரி டேயில் மட்டும்தான் 0க்கு போவான், மற்ற டைம் கீழே போய் நிற்க மாட்டான். ஒரு லாட்டு தானே, நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிட போகுது? நான் சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸ்பிரி டேயில் மட்டும்தான் 0க்கு போயிருப்போம். அதனால் பயப்பட தேவையில்லை. கீழே கேஸ் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம்லேருந்து கீழே போனாலும் வெயிட் பண்ணுங்கள். இக்கனாச்சி பேட்டர்னில் எப்போ க்ரீன் சிக்னல் காட்டி மேலே கொண்டு போகிறானோ இந்த இடத்துல இன்னொரு லாட்டு பை பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து ₹100 வாங்கினது ₹70 இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கிங்க. இந்த இடத்துல ஒரு லாட்டு பை பண்ணிங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30, 15, அப்போ பார்த்தீங்கன்னா ₹85 வந்துடும்.
ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினது 70 ரூபாய்க்கு இன்னொன்று வாங்கினதை ஆவரேஜ் ப்ரைஸ் 85 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டான். இப்போ 70 ரூபாலேருந்து 85 ரூபா போச்சுன்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? லாஸை வந்து நம்ம ரீகவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு லாட்லேயே வெயிட் பண்ணி திரும்ப எப்போ மார்க்கெட் அப்போ திரும்புகிற இடத்துல தான் நீங்கள் பை பண்ணணும். கீழே போகும்போது நீங்கள் பை பண்ணிங்கன்னா லாஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கீழே போகும்போது பை பண்ணக்கூடாது. சரிங்களா? மேலே ஏறும்போது தான் பை பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது அந்த இக்கனாச்சி பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் கீழே வரும்போது பை பண்ணாமல் மேலே போகும்போது திரும்பி ரிட்டர்ன் மேலே போகும்போது ஒரு லாட் பை பண்ணால் கூட அந்த ஆவரேஜ் ப்ரைஸு 100 ரூபாயிலிருந்து 85 ரூபாய்க்கு வந்துடும். 85 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்குள்ள உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஒரு லாட் எடுத்தீங்க, ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா மினிமம் ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டீங்க. ஒரு லாட்டுக்கு 1000 ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டிங்கன்னா தயவு செய்து எக்ஸிட் ஆகிடுங்க. நான் சொல்கிறது புரியுங்களா? இப்படி பண்ணால் தான் உங்களுடைய லாஸை வந்து ரீகவர் பண்ண முடியும். இந்த 70 ரூபாலேருந்து 100 ரூபா போகிறோன்னு தெரியாது. ஆனால் 70 ரூபா டு 85 ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 85 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள் லாஸை வந்து இங்கே வந்து 2250 ரூபா லாஸில் இருந்தாலும் இந்த இடத்துல 85 ரூபாய்க்கு போகிறப்போ இந்த இடத்துல 2 லாட் இருக்கும். 2 லாட்டுக்கு வந்து 2250 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஏதாவது லாஸை ரீகவர் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ட்ரேடும் எடுக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் எடுங்க. உங்கள் எந்த ட்ரேடுமே நமக்கு லாஸ் வராது, ப்ளஸ்ஸு மட்டும்தான் வரும் இந்த மாதிரி. ஆனால் இது எக்ஸ்பிரி டேயில் யூஸ் பண்ணாதீங்க. எக்ஸ்பிரி டேயில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் அது 0 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம எடுத்த பிறகு நமக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் போனால் தானே இப்படி சொல்கிறேன். கரெக்டான ட்ரெண்டில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு 20 பாயிண்ட்டுக்கு ஒரு டைம் ஒரு லாட்டு, 10 பாயிண்ட்டுக்கு ஒரு டைம் ஒரு லாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். அது ஆவரேஜ் ப்ரைஸுன்னு உங்களுக்கு காட்டும். அந்த ஆவரேஜ் ப்ரைஸுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். வச்சுட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதே நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த லாட்டு வந்து உங்கள் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டு உங்கள் ப்ரீமியம் குறையுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக திரும்ப இந்த இடத்துல மார்க்கெட் திரும்புதுன்னு பார்த்து திரும்புகிற இடத்துல இன்னொரு லாட்டு போட்டிங்கன்னா பக்கத்தில் வந்துடும். 70 ரூபாய்க்கு வந்து திரும்புதுன்னா திரும்புகிற இடத்துல இன்னொரு லாட்டு போட்டால் பக்கத்தில் வந்துடும். நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் 85 ரூபாய்க்கு மேலே போகிறதுலாம் உங்களுக்கு ப்ராஃபிட்டு தான். நீங்கள் இதுக்கு மேலே வந்து எஸ்எல்ஐ வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி புரியல அப்படின்னா திரும்ப போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரியலாக ஒரே ஒரு லாட்டை போட்டு என்ட்ரி எடுத்து பாருங்கள். கம்பல்சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா நண்பர்களே? இந்த மாதிரி நிறைய வீடியோ இதுக்கு மேலே நம்ம பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப நன்றி. நம்ம வீடியோவுக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.